அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் 2 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியா வருவீங்க. மேலும் சர ராசிகள்ல இறுதி ராசி மகரம் ராசிங்க. எப்பவுமே சர, ஸ்திர மற்றும் உபய அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ராசிகள் பேட்ச்ல இருக்கு. அதுல சர ராசிகள்ல இறுதி ராசி மகரம் ராசி. மேலும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் 2 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. இப்போ மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க. மேலும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் 2 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி நம்மளுடைய சூரிய பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு ரெகுலரா கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் 7 சனியுடைய 3வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்துல இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்றோங்க. நீங்க இதை எந்த அளவுக்கு ரெகுலரா கடைபிடிக்கிறீங்களோ கடவுள் வழிபாடு அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த 2024 ஆண்டு முழுவதுமே எந்த ஒரு பெரிய லெவல் தீமையான விஷயங்கள் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க. அப்படி உங்களுக்கு எதனா கெடுப்பலன்கள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் அது எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இந்த ஆண்டு முழுவதுமே அனைத்துமே உகந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த ஆண்டாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் 2 முதல் 4 பாதங்களுக்கு பிறந்தவர்களுக்கு மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே வருட கிரகங்களின் ஒரு முக்கியமான வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானங்களில் முதல் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. இது சிறப்பான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டே சொன்னாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். எப்பவுமே இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களான 3, அதாவது 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்கள் கண்டிப்பாக விலகப்பட்டு நீங்க எதிர்பார்ப்பதோட அதிகமான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி 7 சனியில முதல் 5 வருட காலங்கள் வெற்றிகரமாக கடந்து வந்துட்டீங்க. அதாவது முக்கியமாக ஜென்ம சனி காலத்தையே கடந்து வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிறது குடும்ப சனி காலம் தான். ஸோ அதனால இதுல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பண லாபம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ள இருந்தீங்க. ஒரு சிலர் இப்போ உங்களுடைய வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வெளியூர்லயே வெளிநாட்டிலேயே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் உங்களுடைய குடும்பத்தார் கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானத்துல ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல நீங்க நீண்ட காலமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்து மூலமாவே நீங்க ஒரு நல்ல ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம அப்ராட் போயிட்டு ஃபாரின்ல நீங்க நீண்ட காலமா அதாவது மினிமம் 1 இயரோ அல்லது அதுக்கு மேலேயே ஜாப் செய்வதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்ட கேள்வி சார் நாங்கள் பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணலாமா, அப்படி முதலீடு பண்ணோம்னா எங்களுக்கு லாபகரமா இருக்குமா அப்படின்ட்டு. இப்போதைக்கு என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க பங்கு சந்தை சைடு போகாம இருப்பதே உங்களுக்கு உத்தமங்க. ஏன்னா நீங்க 7 சனி காலத்துல இருக்கீங்க. எப்பவுமே சனீஸ்வரருடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, அவருடைய பீரியட் நடக்கும்போது இந்த 7 சனி காலம் நடக்கும்போது நம்ம எதனா ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் சீக்கிரமா நம்ம பணம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது தவற முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதற்கு பதிலாக இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் ஒன்று தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழில நீங்க பணத்தை முதலீடு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு நீங்க எதிர்பார்ப்பதோட 100% லாபம் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, அப்பனா பங்கு சந்தை நல்ல தொழில் கிடையாது அப்படின்ட்டு. அது உங்களுக்கே நல்லா தெரியுங்க.
இருக்குங்க. ஏன்னா பங்கு சந்தை அப்படின்றதும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் தான். நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா லாபம் அதிகமாக கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னா நமக்கு இருக்கிற பணமும் லாஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும், கடந்த 5 வருட காலங்களில் நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் 2 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு காலம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால நீங்க இன்கேஸ் பங்கு சந்தை சைடு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய அற்புதமான ஆண்டாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா எல்லா விஷயத்திலும் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு கேது இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலும் இருக்கீங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் அவங்கள உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக முன்னேறி வருவது இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராம இப்ப நீங்க கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்க எந்த அளவுக்கு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகப்படியாக அந்த சொத்து உங்களுக்கு சாதகமா தீர்ப்பதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான உகந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் சமயம் சனீஸ்வரர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா உங்களுக்கு வருகின்ற தனத்துல எந்த ஒரு பாதிப்புகளும் கண்டிப்பாக இருக்காது. ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. தற்சமயம் குரு பகவான் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது வீடான சுகஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி சனியுடைய பார்வையும் உங்களுடைய 4வது வீட்டு மேல விழுதுங்க. ஆனாலும் கவலைப்படாது, இங்க குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் தான் இந்த இடத்துல இருப்பாருங்க. ஸோ அதனால உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்துல ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்துல ஹெல்த் இஷ்யூஸ்ல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ தற்சமயம் குரு பகவான் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரரும் இந்த ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இன்கேஸ் இப்போ உங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லெவல் பாதிப்புகளும் இந்த ஆண்டு முழுவதுமே கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பூஸ்டப் தரக்கூடிய வகையில் குருவுடைய பார்வையும் உங்களுடைய ஹெல்த், அதாவது உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானத்தில் விழுது. அதனால உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் ரொம்பவே அற்புதமாக இந்த ஆண்டு முழுவதுமே நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ ஏப்ரல் மாதம் 2024க்கு பிறகு குரு பகவான் பயிற்சி அடைகிறாருங்க. அவர் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சம ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. ஸோ அப்பத்துல என்ன பண்ணுவாரு, இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் இந்த இடத்துல தான் அமர போறாரு. அது மட்டுமல்லாது ஏப்ரல் மாதம் 2025 வரைக்குமே குரு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருப்பாருங்க. இதன் காரணமா எங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சில தாய்மார்கள்
சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் நிச்சயமாக கிடைப்பதற்கும் குருவோட அருளால இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு காலம் நல்லபடியாக இருக்கு தாய்மார்களே. நீங்க செய்ய வேண்டிய மற்றொரு சின்ன விஷயமும் இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா இப்போ ஒரு சில தாய்மார்கள் ஆல்ரெடி நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தாய்மார்கள் விடாம ரெகுலரா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க. 100% நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அது மட்டுமல்லாது நீங்க விரும்பிய வண்ணமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ ஈன்றெடுப்பதற்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு படிப்புல இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த படிப்புல இருக்கின்ற மந்தத்தன்மை அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் நீண்ட காலமா நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு நீங்க ரிசர்ச் அந்த மாதிரி செய்துட்டு நம்மளுடைய தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா நீங்க அயல்நாட்டுக்கு சென்று ரிசர்ச் செய்வதோ அல்லது அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2024 இருந்து இந்த ஆண்டு முழுவதுமே அதாவது 2024 முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு குருபலம் ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. சரிங்களா, நீங்க இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி 7 சனி காலத்துடைய முதல் 5 வருட காலங்கள் வெற்றிகரமா தாண்டி வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்துல ஏப்ரல் 2024 இருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் விழப்போகுது. அப்போ இதனால ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல இதனால் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருந்த திருமண தடை விலகும். நீங்க இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. ஸோ இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக கை கூடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க திருமணம் ஆயிட்டு இப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு இரண்டாவது திருமணம் கை கூடுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்லாது இன்னொரு சின்ன கேள்வி இருக்குங்க. ஒரு சில நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, சார் இப்போ நாங்கள் ஜாப்ல இருந்து விலகிட்டோம், இப்போ எங்களுக்கு புதுசாக ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கான்ட்டு. உங்களுக்கு உண்மை சொல்லணும்னா இப்போத்துலேருந்தே காலம் நல்லபடியாக இருக்குது. அதாவது 2024 ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்குமே காலம் நல்லபடியாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஜான்வரிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் குருவுடைய பார்வை உங்களுடைய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் விழுது. அதன் காரணமாக இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களோ 100% நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதில் நீங்கள் எதிர்பார்த்ததோட லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களே, தேங்க்யூ.